ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு. ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி. நான் ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காய் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரா ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். கடுகு ஜீரா ரெண்டுமே வெடித்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனோடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணுறேன். புளிப்பில்லாத தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஹைப்ரிட் வெரைட்டி. நாட்டு தக்காளியாக இருந்தால் ஹாஃப் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஹாஃப் கப் கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி நான் 4 விசில்ஸ் குக் பண்ணுறேன். ஃபோர் விசில்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது கவர் பண்ணி 2 விசில் நான் வைக்கிறேன். 2 விசில் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது. ஸ்லைட்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா தடுக்க ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயிலில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு ரெடி. ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.